அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அடுத்தடுத்து பல கிரகநிலைகள் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைவதும் 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரமாக மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் உச்சம் பெற்றும் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். இந்த தருணத்தில் மேலும் வித்யாகரகரான புதன், சுக்கிரன், ராசியின் அதிபதியான சனி ஜென்ம ராசியிலும், செவ்வாய் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வு சூதுகவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான நன்மைகள் கிடைப்பதற்கான சூழல் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு. பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இந்த 2ஆம் வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் நிச்சயமாக பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அதிலும் குறிப்பாக வித்யாகரகரான புதன் 9ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார். 13ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழக்கிறார். இப்படி பல அதிரடியான கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் பல வழிகளை உருவாக்குகிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில அதிரடியான பல மாறுதல்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ரிஷபராசியில் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார். இருப்பினும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவே சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. வெளிப்பாக அனைத்திலும் செயல்படுவதற்கான ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சங்கடங்களை விழிப்புடன் செயல்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான சூழ்ச்சிகள், தந்திரம் மற்றும் தேவையில்லாத சங்கடமான பல நிகழ்வுகளை விளைவித்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான நல்ல பலம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சனி கும்பராசியில் வீற்றிருப்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான மாறுதல்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல், விடுமுறை உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. தந்திரமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுடைய சூழ்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் முறியடிக்கப்பட போகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் துணிந்து பல முதலீடுகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அனுபவம் இல்லாத எந்த விதமான துறைகளிலும் முதலீடு செய்ய வேண்டாங்க. அப்படி முதலீடு செய்வதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பங்குச்சந்தை உட்பட அனைத்திலும் அனுபவம் இருந்தால் மட்டும் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள். இல்லை என்றால் மேற்கொள்ள வேண்டாம். திட்டமிட்ட செயல்பாடும் அளவான முதலீடுமே மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெற்று தருவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும், மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர். இந்த 2 நிழல் கிரகங்களுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து வலுவிழந்த சூழ்நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள், மந்தமான சூழ்நிலைகள் விலகி நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக
தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இதிலும் ராகு கேதுவினுடைய இந்த சஞ்சார அமைப்பு நிச்சயமாக பல்வேறு வகையில ஏமாற்றத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் மேசராசியில் சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனினுடைய அமைப்பும் 9ஆம் தேதியிலிருந்து வலுவாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரும் மங்களகாரகனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை நுணுக்கமாக சிந்தித்து கையாளுவதற்கான அறிவாற்றல் கிடைக்கிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சூழ்ச்சியான தந்திரமான விஷயங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பாலும் மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பாலும் நிறைந்து கிடைக்கிறது. எனவே பல வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் வெகுவளவில் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. ஏனென்றால் மிக வலுவாக 13ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில். அதற்கு பிறகு மிதுன ராசியில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. பெரும்பாலும் சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது. கலைத்துறை அரசியல் துறையில் அதிரடியான மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. முதலும் முடிவுமான சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிக வலுவாக இந்த தருணம் முழுவதுமே ரிஷபராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் மிக வலுவாக மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த தருணத்துல குருவும் சூரியனும் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது. மிகப்பெரிய அளவுல சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி அமாவாசை, அதற்கு பிறகு மிகவும் வலுவாக மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. 6ஆம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் நிச்சயமாக நல்ல மாறுதல்களை அடித்தளம் விடக்கூடிய வகையில் அமைகிறது. எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகளை சந்திரனின் உச்சத்தின் காரணமாக பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு. ஏனென்றால் 5 கிரகங்கள் மொத்தமாக இந்த வாரத்தில் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகின்றன. 5 கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் கிரகணத்தில் சந்திரன் மட்டும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். 5 கிரக நிலைகளுடைய இந்த சிறப்பான அமைப்பு என்பது நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை நீங்க தொழில், உத்தியோகம், குடும்பம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் சந்தித்திருந்தாலும் அவற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் பிறருக்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே விளையும் என்று சொல்லக்கூடிய வகையில் தர்மம் வெல்லுவதற்கான மிக சிறப்பான ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது மிகப்பெரிய அளவுல நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சுகஸ்தானமாகிய 4 குரு இருக்கிறாருங்க. குரு 4 இருப்பது நிச்சயம் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் தைரியஸ்தானத்தில் இருப்பதை விட 4ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத பல நன்மைகள் அஷ்டக குருவின் அமைப்பு காரணமாக மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும். சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் பெரும்பாலும் இந்த தருணத்தில் வீற்றிருக்கிறார். வித்யாகாரகரான புதனும் 9ஆம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 13ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்திற்குள் சூரியனும் இந்த வாரத்திற்கு இறுதியில் நுழைகிறார். எனவே எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருந்து பல கிரக நிலைகள் மாறுவதால் எதிர்பாராத வகையில் சந்தித்து வந்த நெருக்கடிகள், சிரமங்கள் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகவும் அற்புதமான தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது ஜென்மராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் பெரிய
அளவிற்கு சிரமம் இல்லை. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய சஞ்சார காலகட்டத்தில் பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஆனால் ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சற்று கவனம் நிச்சயமாக தேவை. பாதிக்கு மேல் கடந்தாலும் கூட தனஸ்தானம் அஷ்டமஸ்தானம் என்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றலாம். அதுபோன்ற நேரங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 4 உச்சம் பெற்றும் 6 ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயமாக கிட்டும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள 6ஆம் தேதி வருகின்ற அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் என்றால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு